Hello students, important 2 mark and 3 mark problem சீரீஸில் இப்போ நம்ம 4th லெசனுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளமுக்கு வந்துட்டோம். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா 4.23 ப்ராப்ளம். பசங்களுக்கு வந்து இந்தமாரி சார் இந்த மாதிரிலாம் எனக்கு பையெலாம் கீழே இருந்தாலே எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சார், ஒரே குழப்பமாகவே இருக்கும் சார், அதனாலே நான் அட்டன் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்தமாரி யோசிக்காதீங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம சால்வ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு பொறுமையாக பாருங்கள். நீங்களும் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே சால்வ் பண்ணும்போது நீங்களும் சால்வ் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ 500 நியூ ஹென்ரி மைக்ரோ ஹென்ரி இண்டக்டார். அப்போ இண்டக்டன்ஸோடைய வேல்யூவை கொடுத்துருக்காங்க. எல்லோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500 இன்டூ மைக்ரோன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த மைக்ரோ நம்ம என்னன்னு சொல்லலாம்? 10⁻⁻6 ஹென்ரின்னு சொல்லிக்கலாம்ல. எஸ், ஒரு பார்ட்டை முடிச்சிட்டோம், ஒரு கிவன் முடிச்சிட்டோம். அடுத்து 80/π² பிகோஃபாரட். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? பிகோஃபாரட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு சைட்லேயும் எழுதுறேன். மியூ அப்படின்னா 10⁻⁻6. சரியா? மியூ அப்படின்னா 10⁻⁻6. பிகோஃபாரட் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? 10⁻⁻12ன்னு அர்த்தம். சரியா? 10⁻⁻12. ஓகேவா? 10⁻⁻12. அப்போ கெப்பாசிட்டர்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டன்ஸோடைய வேல்யூ C = 80/π². கரெக்டா? π² இன்டூ பிக்கோக்கு பதிலாக என்னன்னு போடலாம் நம்ம? பீக்கு பதிலாக 10⁻⁻12 என்னன்னு போகணும் நம்ம? ஃபேரட்னு போகணும். கரெக்டா? ஏன்னா கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் என்னது? ஃபேரட். அடுத்து அண்ட் ரெசிஸ்டார் ஆஃப் 628 ஓம். சூப்பர். இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம எதையுமே மாற்ற தேவையில்ல, அப்படியே எழுத வேண்டியதான். 628 ஓம்ஸ். ஏன்னா ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னது? ஓம்ஸ். நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணணும், அப்புறம் கியூ ஃபேக்டரை கால்குலேட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணலாமா? டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு புரியும். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியோடைய ஃபார்முலா என்னது? 1/2π கரெக்டா ரூட் ஆஃப் L × C. கரெக்டா? ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்? L × C இருக்கணும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1/, சரியா, 2π அப்படியே போட்டுக்கிறேன். சரியா? ரூட் ஆஃப் இந்த எல்லுங்கிறது என்னது நம்மளுக்கு? 500 இன்டூ 10⁻⁻6. கரெக்டா? எஸ். இன்டூ C அப்படிங்கிறது என்னது? 80/π². 80/π² இன்டூ 10⁻⁻12. சார் எனக்கு இது வரைக்கும் தான் சார் தெரியும், இதுக்கப்புறம் தான் சார் எனக்கு தெரியாது, அதுக்கு தான் நான் இந்த வீடியோவே பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. சரியா? இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. F = 1/2π, சரியா, ரூட் ஆஃப் 500, சரியா, இன்டூ 80 இன்டூ 10⁻⁻18. ஓகேவா? ஏன்னா பேஸு சேமாக இருக்கிறதுனால பவரை என்ன பண்ணிக்கிறேன்? நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த π² இருக்குல்ல, இந்த π² நம்ம என்ன பண்ணலாம்னா ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம்னா இட் வில் பிகம் 1/πன்னு வரும். கரெக்டா? அதாவது இது வந்து 1/π². இந்த π² 1/π² ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் என்ன ஆகும்? 1/πன்னு வரும். அப்போ இந்த பையும் இந்த கீழே இருக்கக்கூடிய பையும் என்ன ஆகிடும்? நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். கேன்சல் அவுட் ஆச்சுன்னா இப்போ ரிமைனிங் இதை எப்படி எழுதலாம் பாருங்க. 1/2 ரூட் ஆஃப் இது என்ன நம்பர் நம்மளுக்கு? 8 5 எவ்வளோ? 40யா? 40. மொத்தம் எவ்வளோ 0 இருக்குது? 3 0 இருக்குது. அப்போ 40,000 இன்டூ என்னென்னு வரும்? 10⁻⁻18. கிளியராக புரிஞ்சுதா? இது வரைக்கும்? எஸ். இப்போ பாருங்கள், அடுத்து என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது F = 1/2 இன்டூ இந்த 40,000 நான் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன்.
என்ன கிடைக்கும் கவனிங்க, இந்த 4 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் என்ன கிடைக்கும், 2 கிடைக்குமா, 2 இன்டூ 4 வெளியில் எடுத்தால் யாராக இருப்பான், 10,000 இருக்கும். அப்போ 10,000 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் என்ன ஆகும், 100ன்னு வரும். கரெக்டாக 10 பவர் -18 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் என்ன ஆகும், 10 பவர் -9ன்னு வரும். கரெக்டாக அதில் பாதி. ரைட், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இன்னும் லெங்த் அதிகமாக போகும். அதுக்காக f is equal to 1 by, இப்போ இதோடைய வேல்யூ என்னது, 400 கீழே 400, மேலே என்ன இருக்கும், இந்த 10 பவர் -9 மேலே போச்சுன்னா இதுதான் சார் எனக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ. சரியா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், கீழே 400 தான் இருக்க போகுது. ஏன்னா 2 2s are 4, 4 into 100 400, நோ இஷ்யூஸ். மேலே இந்த 10 பவர் -9 மேலே எடுத்துகிட்டு போனோம்னா 10 பவர் +9 ஆகும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1 2 3 4 5 5 கரெக்டாக 6 ஜீரோஸ் போட்டுக்கிட்டு இன்டூ 10 பவர் 3ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, ரெண்டுமே சேம் தான். அப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கட் ஆகிடும். அப்போ 4 1s are 4. கரெக்டாக இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2500ன்னு கிடைக்கும். புரியுதா? அப்போ இதை நான் எடுத்து எழுதினேன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 2000. கரெக்டாக ஆன்சர் தான் எழுத போகிறோம்ல, அதனால் டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துக்கிறேன். f is equal to, இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா 2500ன்னு கிடைக்கும். சரியா, 2500. இந்த 10 பவர் 3க்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன்னா கிலோன்னு போட்டுக்கிறேன். சரியா, ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்னது, ஹெர்ட்ஸ். அப்போ 2500 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கிளியராக புரிஞ்சிச்சா? எஸ், ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராப்ளமை நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, Q ஃபேக்டர் கேட்குறாங்க. ஓகே, Q ஃபேக்டர் எங்கே சால்வ் பண்ணலாம், இதே கீழே எடுத்து போய் சால்வ் பண்ணலாமா? ஓகே, அப்போ Q ஃபேக்டர் எப்படி சால்வ் பண்ணும், Q ஃபேக்டரை எப்படி சால்வ் பண்ணும் கவனிங்க. டு கால்குலேட் த Q ஃபேக்டர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு Q ஃபேக்டரோடைய ஃபார்முலா வேணும். கரெக்டாக, அப்போ Q ஃபேக்டரோடைய ஃபார்முலா என்னது, Q ஃபேக்டரோடைய ஃபார்முலா which is nothing but ஒமேகா L divided by R. கரெக்டாக, அட் ரெசனன்ஸில் இதெல்லாம் ரைட். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு என்னது, 2πf. அதை தான் இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். பசங்களுக்கு இந்த இடத்துலையும் டவுட் வரும், இந்த ஒமேகாவுக்கு வேல்யூவே கொடுக்கலையே, இப்போ நான் என்ன பண்ணுறது. ஒமேகா ஈக்குவல் டு 2πfங்கிறது ஃபார்முலா. 2π போட்டாச்சு, எஃபோடைய வேல்யூ என்னது நம்மளுக்கு 2500 இன்டூ 10 பவர் என்னென்னு வரும், 3ன்னு வரும். கரெக்டாக, கிலோன்னு இருக்குல்ல, இந்த கிலோவை தானே நம்ம 10 பவர் 3 தானே நம்ம கேன்னு மாற்றினோம், அதனால இன்டூ எல்லோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் கொஷினில் 500 இன்டூ 10 பவர் 6 -6. கரெக்டாக மியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம் நம்ம, டிவைடட் பை ஆர். ஆரோடைய வேல்யூ எவ்வளோ, 628. ஆரோடைய வேல்யூ எவ்வளோ, 628. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணும்போது Q ஃபேக்டரோடைய ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா, Q ஃபேக்டரோடைய ஆன்சர் என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு 12.5 கிடைக்கும். Q ஃபேக்டரோடைய ஆன்சர் என்ன கிடைக்கும், 12.5 கிடைக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சரியா, நல்லா ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சரியா, அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் லெங்க்த்து போகுன்றதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? ஸோ ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இந்த இடத்துல நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் சொல்லியிருக்கோம், குட்டி குட்டியாக சொல்லியிருக்கோம். தட் இஸ் மியூ, பிக்கோ, அதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். பாருங்கள். தேங்க்யூ.